ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ரெசிபி செய்யலாம் வாங்க. இந்த அவரை விதை இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி விதையாக்கி நம்ம எடுத்து வச்சுட்டோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வீட்டில் கிடைக்கும். வீட்டு அவரை இதை விதையாகவும் வச்சுக்கலாம், நம்ம சமையலும் செஞ்சுக்கலாம். காரக்குழம்பு செய்யலாம், புளி ஊற்றி செய்யலாம், புளி குழம்பு, குருமா குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக இது செய்யலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக வரும். நார் சத்து அதிகமாக இருக்குது இதில். அவரை விதை இந்த பவுலில் தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான விதையை எடுத்து இதில் போட்டு நம்ம நைட்லே ஊற வச்சிடணும். காலையில் பார்த்தா நல்லா ஊறி வந்துடும். அப்புறமா அதில் இருக்கிற ஊற வைக்கும் போதே அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து நல்லா கொட்டிட்டு அதில் என்ன தூசு எதாக இருந்தால் 2 முறை 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். அது அந்த மாதிரி தூசெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை இருத்துடணும். இருத்தி ஏதாச்சும் செடிக்கு ஊற்றிடுங்க. இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு உப்பு போட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டேன். நீங்கள் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, தொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதன்படி செய்யுங்க. நிறைய விதமாக இது செய்யலாம். உங்களுக்கு எந்த விதமாக செய்ய பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபுல்